பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மதியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய இந்த பாக்கியத்திற்காக அவருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். பேத்துக்குரிய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீடு தேடி நம்முடைய செய்திகள் வருகின்றன. அவைகள் உங்களை ஆறுதல் படுத்தவும், தேர்தல் படுத்தவும், உங்களுக்கு தேவையான பாதையை காண்பிக்கவும், உங்கள் ஐயங்களை நீக்கவும், தேவனுடைய கரங்களிலிருந்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கவும் வழிவகுக்கின்றன. எனவே நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஒருவேளை இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்கள் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த வாரம் 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். அநேகம் 1000 ஜனங்கள் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை சென்னையிலே பார்க்கிறீர்கள். உங்கள் அன்பு சகோதரனாகிய நான் உங்களை தேடி சென்னைக்கு வரும்பொழுது நீங்கள் வரக்கூடாதா? பாருங்கள், பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பம்மல் போகிற ரோட்டில் அப்படியே ஆட்டோவில் வந்தீங்கன்னா அங்கே முத்தமிழகர் பஸ் ஸ்டாப் இருக்கும். அதில் சியோன் காம்ப்ளெக்ஸ் பிரம்மாண்டமாக இருக்கும், தூண்களாக இருக்கும். அந்த தூண்கள் கூடி உள்ளே வந்தீங்கன்னா கார்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க. பின்னால் லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டில் ஏறி 4வது தளத்திற்கு வருவீர்கள் என்றால் நான் உங்களுக்காக அங்கே காத்திருப்பேன். சென்னை என்றாலே நமக்கு இனிமையான ஒரு இடம், நான் ரட்சிக்கப்பட்ட இடம். முதலாய் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக தயார்படுத்திய இடம் தான் சென்னை. அதாவது பல வருடங்களுக்கு முன்பதாக எனது வாலிப பருவத்தில் சென்னை லயலா கல்லூரிக்கு நான் படிக்க போன பொழுது தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். எனவே பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் அந்த சென்னையிலே நடைபெறுகிற கூட்டத்துக்கு வாருங்கள். அங்கே சகோதரர் மங்களராஜ் தலைமையிலே அநேக வாலிபர்கள் ஒன்று கூடி இணைந்து தாங்குகின்றார்கள். முக்கியமாக அங்கு வருகிறவர்களுக்கு சகோதரர் மங்களராஜ் அவர்கள் நல்ல உணவை அவர்கள் அளிக்கிறார்கள், விருந்தளிக்கிறார்கள் பல வருஷமாக. அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதை உறுதி கூறிக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம்தான் அங்கே தங்க முடியும். மிகவும் மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி. அங்கே இருப்பவர்களெல்லாம் சுகமாக சமாதானமாக வாழ்கின்றார்கள். தினந்தோறும் அவர்களுக்காக நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவர்களை ஜெபத்தில் தாங்கி வழி நடத்துகின்றார்கள். அவர்களுக்கு ஜெபம் எப்பவும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை. அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்கள் அங்கே இருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான உணவை நாம் அளித்து வருகிறோம். 3 வேளையும் விதவிதமான உணவுகளை நாம் அளித்து வருகிறோம். எனவே உங்களுக்கு தெரிந்த முதியவர்கள் இருப்பார்கள் என்றால் கடைசி காலங்களிலே ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவார்கள் என்றால் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை சொல்லுங்கள். எப்பொழுது வேண்டுமென்றாலும் மாளிகைக்கு வந்து நீங்கள் ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, அங்கே நல்ல காற்றோட்டமான இட வசதி, 4 ஏக்கர் இடம், எவ்வளோ தூரம் வாக்கிங் போகலாம். இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, வருகிற ஜூன் மாதம் நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் அதை போல் ஒரு சின்ன குட்டி ஸ்கூலை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதுக்காக பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் தேவை. நம்முடைய கரத்தில் பணம் இல்லை. யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? நம்முடைய ஊழியத்தை தினந்தோறும் பார்க்கின்ற நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஆளுக்கு 10,000 ரூபாய் என்று சொல்லி நியமித்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் கொடுத்தால் தாராளமாக நாம் அந்த அனாதை பிள்ளையின் இல்லத்தை ஆரம்பிக்கலாம். எனவே கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் என்னை தொடர்பு கொண்டு உதவி செய்யுங்கள். இந்த ஊழியத்தின் மூலமாக நன்மை பெற்றவர்கள் உதவி செய்யுங்கள். பதில் எனக்கு உதவி செய்ய விருப்பமில்லை, இல்லைன்னா பணம் இல்லை அப்படின்னா பரவாயில்லை, நீங்கள் தாராளமாக ஜெபிக்கலாம்.
இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கலாம், அது போதுமானது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 41வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை அந்த பானபாத்திரக்காரன் சொல்கிறான் பாருங்கள். 2 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு அந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசிப்பு ஞாபகமே இல்லை. அதுதான் மனிதனுடைய சுபாவங்கள். சுத்தமாக மறந்துட்டார். ஆனால் இப்போ பார்வோன் சொப்பனம் கண்டு அது தெரியாமல், அதுக்கு அர்த்தம் தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒருத்தர் சொல்ல முடியாமல் தவின்னு தவிக்கும் பொழுது அந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசிப்பு ஞாபகம் வந்துதான். பார்த்தீங்களா, அங்கே ஒரு பயங்கரமான காட்சி. பார்வோனுக்கு சொப்பனம் வந்துடுது. ஒவ்வொருத்தரையாக கேட்குறாரு, யாருக்கும் சொப்பனத்துடைய அர்த்தத்தை தெரில. ஐயோ ஐயோன்னு பார்வோன் தவிக்கின்றார். தவி என்று தவிக்கின்றார். அப்போ தான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு நாள் நாமும் இப்படி தானே தவிச்சோம், சொப்பனத்துக்கு அர்த்தம் இல்லாமல் தெரியாமல் நம்ம தவிச்சோம். அப்போ யோசேப்பு தானே நமக்கு ஹெல்ப் பண்ணார், டக்குன்னு சொல்லி ஞாபகம் வருது. அதாவது அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்புவை நினைவு கூறத்தக்கதான அங்கே ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அந்த சூழ்நிலை உண்டான உடனே அவருக்கு தன்னால் யோசேப்புடைய ஞாபகத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த ஒரு பயங்கரமான காட்சி, பார்வோனுக்கு மாத்திரம் சொப்பனம் வரல, அவர் தவிக்கலை அப்படின்னா இவருக்கு ஞாபகமே வந்திருக்காது. அப்படியே வாழ்க்கையில் ஓட்டத்தை முடிச்சிருப்பார். யோசேப்பை வேறு விதமாய் ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து வேறு விதமாக உயர்த்தியிருப்பார். ஆனால் இப்பொழுது ஒரு அவசியம் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. யோசேப்புடைய தேவை அங்கே உண்டாகின்றது. இங்கே ஆண்டவர் அங்கே பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பை குறித்த ஞாபகத்தை கொண்டு வந்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு நடத்துதல் பார்த்தீர்களா? அதிசயமே அவர் நடத்துதலை. இது கர்த்தராலே உண்டாயிற்று. நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. இட்ஸ் லார்ட்ஸ் டூயிங் அண்ட் இட் இஸ் மார்வலஸ் இன் அவர் ஐஸ். உங்களை வாழ்க்கையில் உங்களை மறந்து போனவர்கள் எல்லாம், உங்களை விட்டு போனவர்கள் எல்லாம், உங்களை குத்தி போனவர்கள் எல்லாம், உங்களை பார்த்து பரிகசித்து போனவர்கள் எல்லாம், உங்களை வேதனைப்படுத்தி விட்டு போனவர்கள் எல்லாம், எல்லா இடத்துலையும் போய் நன்மை இவங்ககிட்ட இருந்து பெற்றுட்டு இவன் மாதிரி ஒரு அயோக்கிய பையன் யாருனே கிடையாதுன்னு சொல்லி உங்களை குறித்து துர்ச்செய்தி பரப்பியவர்கள் எல்லாம் உங்களை திடீரென்று சொல்லி நினைத்து, ஓ அவர் தானே நல்லா செய்வார், அவர் தானே ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, அவர் தானே கர்த்தருடைய பிள்ளை, சுத்த தங்கம் என்று சொல்லி நினைவு கூறத்தக்கதாக உங்களை அழைத்து வரத்தக்கதான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவார் என்பதை இந்த நாளிலே நாம் முதல் பகுதியிலே பார்க்கின்றோம். உங்களை மறந்து போனவர்கள் எல்லாம் உங்களை நினைப்பார்கள் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு முதல் பகுதியில் சொல்லுகின்றார். Those who have forgotten you, those who have forsaken you will remember you. நீங்கள் வேணும், ஐயோ நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம், விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம மறந்துட்டோமே, அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தார், அவர் எவ்வளவு நமக்கு உதவி செய்தார், அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, அப்படிப்பட்ட மனிதனையாக மறந்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் வருத்தப்பட்டு உங்களை நினைவு கூறும்படியாக உங்களை மறுபடியும் அழைக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவார். தவிக்கிற வாய்க்கு தண்ணீரை ரொம்ப அவசரமாக தேவைப்படும். அப்படிதானே? தண்ணி தாகமாக எடுக்கும்போது அதுவும் இந்த வெயில் காலம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. எங்கே கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்கும், எங்கே தண்ணி கிடைக்கும் நம்ம தவிக்கின்றோம், எங்கே ஃபேன் கிடைக்கும் நம்ம தவிக்கிறோம், போய் உட்காருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பிரியத்துக்குரிய அதை போலவே அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தேவைப்படும்படியாக, தண்ணீர் தேவைப்படுவது போல உங்களுடைய உதவி தேவைப்படும்படியாக, உங்களுடைய அன்பு தேவைப்படும்படியாக, உங்களுடைய ஆதரவு தேவைப்படும்படியாக அவங்க அப்படி திரும்பி பார்ப்பாங்க. ஐயோ ஒரு காலத்தில் எனக்கு தண்ணீராக இருந்தாரே, குளிர் நிலவாக இருந்தாரே, நிழலாக இருந்தாரே, என்னை காப்பாற்றினாரேன்னு சொல்லி உங்களை நினைத்து பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் சூழ்நிலையை உருவாக்குவார். அவர்கள் உங்களை மறந்தது உண்மைதான், அற்பமாய் நினைத்தது உண்மைதான், கேவலமாய் பேசியது உண்மைதான். இப்பொழுதோ நீங்கள் அவர்களுக்கு செய்த உதவிகளை அவர்கள் திரும்பி பார்க்கும்படியாக ஆண்டவர் நடத்துவார். தாயே, தகப்பனே, உங்களை விட்டு போன பிள்ளைகள், ஓடி போன பிள்ளைகள் எல்லாம், அப்பா அம்மா எனக்கு எவ்வளோ பண்ணீங்க, எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க, நான் மறந்து இப்படி நன்றி கெட்டவளாக ஓடி போயிட்டேனேன்னு சொல்லி உங்களை பற்றி நினைக்கும்படியாக உங்களுக்கு திரும்ப வரும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவார். இந்த மாதத்தில் கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்தது. ஐயோ என் தகப்பன் எப்படி என்னை கவனித்தார், எனக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தார், வேலைக்காரங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு இருந்தது, எனக்கு இப்போ இப்படி சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறேனே. புத்தி வந்தது, தகப்பனை குறித்து சிந்திக்கும்படியாக ஒரு சூழ்நிலை வந்தது. ரிமெம்பர்,
மறந்துடாதீங்க. அந்த கெட்ட குமாரன் அந்த தகப்பனுடைய அன்பை நினைக்கவே இல்லை, முழுவதுமாய் மறந்திருந்தான். இப்பொழுது தகப்பனுடைய அன்பு உனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என்று சொல்லி நான் காண்கின்றோம். இங்கே பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்புடைய அபிஷேகம், யோசேப்புடைய அந்த அன்பான அந்த முகம், கனிவான அந்த விசாரணை, என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டது. சொப்பனத்தை சொன்ன மாத்திரத்தில் இதுதான் அர்த்தம் என்று சொல்லி சொன்னது. அவருடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் அப்படியே நடந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தாரா? 2 வருடங்களாய் மறந்து போயிருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இப்பொழுது எல்லாவற்றையும் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறார் என்றால் எவ்வளவு பெரிதான ஒரு காரியம். இது கர்த்தராலே உண்டான காரியம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த பல நல்ல காரியங்கள் அப்படியே மறக்கப்பட்டு போய்விடுகிறது. நாம் உழைத்த உழைப்புகள் அப்படியே மறக்கப்பட்டு போய்விடுகிறது. நாம் ஓடி ஓடி உழைத்தவைகள் எல்லாம் மூடப்பட்டு போய்விடப்படுகிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற பொழுது எல்லாரும் அதை நினைக்கிறார்கள். அதற்கு ஏற்ற அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை வருகிறது. அவனை மறுபடியும் அழைப்பியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. உங்களை குறித்து உயர்வாக பேசக்கூடிய ஒரு நிலைமையை கர்த்தர் உருவாக்குகின்றார். உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். எப்படியாவது வேணும், நீங்க வேணும், எப்படியாவது நீங்க வேணும், மறுபடியும் நீங்க எப்படியாவது வேணும், உங்களுடைய உதவி வேணுங்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் இந்த நாளிலே உருவாக்க போகின்றார் என்பதுதான் முதல் பகுதியிலே நான் காண்கின்ற காரியம். There is a talk about Joseph in the palace for the first time. முதலாக அரண்மனையில் யோசேப்பை குறித்து பேசப்படுகிறது. அந்த பானபாத்திரக்காரன் வாயை திறந்தவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான் பாருங்கள். 12 ஆதியாகமம் 41:12. அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டன் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பலனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையில நிறுத்தி அவனை தூக்கி போடுவீர் என்றான். பார்த்தீங்களா? உடனடியாக அங்கே அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பு எப்படி சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னார், இவர்கள் 2 பேரும் எப்படி தவித்தார்கள், அதனால யோசேப்பு எப்படி அவங்களுக்கு சொன்னார், அது எப்படி நடந்துச்சு, எல்லாத்தையும் அப்படியே ராஜா கிட்ட அங்கே அழகாக சொல்லுகின்றார். There is a talk about Joseph, I told you, in the palace. அரண்மனையில் யோசேப்பை குறித்து பேசப்பட்டது. பானபாத்திரக்காரன் அழகாக உயர்வாக அந்த யோசேப்பை குறித்து அங்கே பேசுகின்றார். உங்களை குறித்து அரண்மனையிலே பேசுவார்கள். உங்களை குறித்து முதலமைச்சர் பேசும்படியாக, உங்களை குறித்து பிரதம அமைச்சர் பேசும்படியாக, உங்களை குறித்து அமெரிக்கருடைய அதிபதி அவர் பேசும்படியாக, பல இடங்களில் உங்களை குறித்து பேசும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். அந்த அளவுக்கு ஆண்டவர் பானபாத்திரக்காரர்களை அனுப்புவார் உங்களை குறித்து பேசுவதற்காக, உங்களை உயர்வாக பேசுவதற்காக. பிரியத்துக்கு என்னை குறித்து பேச ஒருவருமே இல்லையா, ஐயோ இந்த உலகம் என்னைக்காக துடிக்கவில்லையா என்று சொல்லி கதறிக்கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நாள் வரும் உங்களை குறித்து அரண்மனைகளை பேசத்தக்கதாக ஆண்டவர் நிச்சயமான ஒரு சூழ்நிலை உண்டாக்குவார். அங்கே பானபாத்திரக்காரன் யோசேப்புக்காக பேசுகின்றார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வாட் we have to see hereனா, 2 வருஷமாக சுத்தமாக ஞாபகமே இல்லை, மறந்து போயிட்டான். இப்போ அவன் தான் அழகாக பேசுகின்றான். பார்த்தீங்களா? அந்த மனிதனுடைய வாயை கர்த்தர் திறக்கின்றார், மூளையில் புத்தியை கொண்டு வருகிறான். அவன் அப்படியே அழகாக சொல்லுகின்றான். எவன் மறந்து போயிருந்தானோ, யூஸ்லெஸ்ஸாக இருந்தானோ, செய்யவே மாட்டான், இனி அவன் பேசவே மாட்டான்னு யோசிப்பு நினைச்சிருப்பார், அந்த மனிதன் தான் அங்கே பேசுகின்றான். யாரெல்லாம் உங்களுக்கு பேச மாட்டார்கள், உங்களுக்காக பேச மாட்டார்கள், உங்களுக்காக நிற்க மாட்டார்கள், யாரெல்லாம் உங்களை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள், அவர்களே உங்களுக்காக பேசுவார்கள், உங்களை குறித்து அழகாக பேசுவார்கள். இதுதான் இந்த நாளிலே உங்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம். எனவே நீங்கள் இதை நினைவிலை கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் கூட கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். பயப்படாதீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பற்றி யாருமே அறியாமல் இருந்திருக்கலாம். அரண்மனையில் கூட உங்களை பற்றி பேசுகிற சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். அரண்மனைக்கான வாசல் அப்பொழுதே திறக்கப்பட்டு விட்டது. அரண்மனைக்கான சாலை அப்பொழுதே அமைக்கப்பட ஆரம்பித்து விட்டது. எப்பொழுது பானபாத்திரக்காரன் யோசேப்பை குறித்து பேச ஆரம்பித்தார், அப்பொழுதே யோசேப்புக்கு சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு அங்கு பாதைகள் தோன்ற ஆரம்பித்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அடுத்து என்ன நடக்கிறது பாருங்கள். 14ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்த்தீர்களா என்ன நடக்கிறது? அங்கே ராஜா உடனடியாக அந்த யோசேப்பை அழைக்கின்றார். அந்த யோசேப்பை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு. யோசேப்பா,
யார் அந்த கைதி? ஆமாம், அவர் தான் கூட்டுவாங்க. உடனே ராஜா தீவிரமாக ஆள் அனுப்பினாராம். வேகமாக சோல்ஜர்ஸ் ஓடி வராங்க. டக்கு டக்கு டக்குன்னு பேலஸில் இருந்து நேராக பிரிசன் போகிறாங்க. அரண்மனையிலேருந்து சிறைச்சாலைக்கு போகிறாங்க. சிறைச்சாலை கதை டக்கு டக்குன்னு தட்டுறாங்க. என்ன 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 அங்கே யோசிப்புன்னு ஒத்துருக்காராம். அவர் சொப்படுத்தக்கூடிய அர்த்தத்தில் நல்லா சொல்லுவாராம். ராஜா கூப்பிட்டுருக்கார், வேகமாக கூப்பிடுங்க, அவரை வேகமாக கூப்பிடுங்க. ராஜா தீவிரமாக ஆள் அனுப்பி, லேட்டே பண்ணாதீங்க, உடனே அவரை கூப்பிட்டுவாங்க. பார்த்தீங்களா, எத்தனையோ வருடமாக சிறைச்சாலையில் இருக்கிறாரு. எப்பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். எப்போ நான் விடுவிக்கப்படுவேன், எப்பொழுது நான் சுதந்திர காற்றை சுவாசிப்பேன் காத்திருந்திருப்பார். ஒன்றுமே நடக்கலைங்க. ஆனால் இப்போ தீவிரமாக ராஜா சிறைச்சாலை கதவை திறங்க, யோசிப்பை கூட்டுவாங்க. உடனடியாக அவருக்கு அங்கே சவரம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அது தாடி வழங்கி தொங்குது. அங்கே ஷேவிங்கே பண்ணக்கூடாது, தாடிலாம் வளர்ந்து தொங்குது. அவரை உட்கார வச்சு முடி வெட்டி ராஜா பார்க்க போகிறேன்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஷேவ்லாம் பண்ணி அவர் அழகான அந்த பழைய தோற்றத்தை கொண்டு வந்தார்களா. சாத்தான் அலங்கோலமாக்கி வைத்திருந்தான். சாத்தான் அசிங்கமாக்கி வைத்திருந்தான். தாடியெல்லாம் வளர்ந்து தொங்கி, மீசையெல்லாம் தொங்கி, பார்ப்பதற்கு கேவலமாக யோசிப்பு இருந்தார். இப்பொழுது எல்லாம் வெட்டப்பட்டு, ட்ரிம் பண்ணப்பட்டு, ஷேவ்லாம் பண்ணப்பட்டு, புதிய வஸ்திரம், அந்த சிறைச்சாலை வஸ்திரம் அவரை விட்டு கழற்றப்பட்டு, நல்ல வஸ்திரத்தை அவருக்கு போர்த்தி, செருப்பு போட்டு அவரை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு சென்றார்களா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எவ்வளவு நல்லவர் பார்த்தீர்களா. யோசேப்பை எப்படியாவது சிறுமைப்படுத்தி விட வேண்டும், வெட்கப்படுத்தி விட வேண்டும், அவனுக்கு எப்படியாவது சிறைச்சாலை அடைச்சிடணும், கேவலப்படுத்தணும்னு சொல்லி சாத்தான் நினைச்சான். கொஞ்சம் வெற்றி பெற்றான். ஆனால் உண்மையுள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அதையெல்லாம் மாற்றி பழைய அலங்காரத்தை இடிக்கப்பட்ட எருசலேமுக்கு கொடுத்து அழகுபடுத்தி, அழகு பார்த்து, நீ இருக்கக்கூடிய இடம் இது அல்ல, சிறைச்சாலை அல்ல, நீ அரண்மனைக்கு வா என்று சொல்லி கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தாரா. எவ்வளவு அருமையான ஒரு தேவன் பார்த்தீர்களா. இன்னைக்கு நீங்களும் கூட அலங்கோலமாக கிடக்கலாம். யோசேப்பு எப்படி அலங்கோலமாக இருந்தாரோ அதே போல் அலங்கோலமாக இருக்கலாம். நீங்களும் கூட விரும்பப்படாத ஒரு நபராக இருக்கலாம். பல வருடமாய் நீங்களும் கூட சிறைச்சாலையில் இருக்கலாம். சிறைச்சாலை நான் செஞ்ச குற்றமே பண்ண, ஜெயிலுக்கே போனதில்லை. வியாதி என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், தனிமை என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், கடன் பாரங்கள் என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், திருமணமாகவில்லை என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், குழந்தையே இல்லை என்கிற ஒரு சிறைச்சாலையில் இருக்கலாம், வாடகை வீடு என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், நடந்து போகணும், பஸ்ஸில் இடிச்சுக்கிட்டே போகணும், சொந்த வாகனம் இல்லை என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம். திடீரென்று வேகமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியங்களை செய்வார். மிக விரைவாக உங்களுக்கு உதவி தேவை, ஓடி வரும். அது வரைக்கும் நடக்காமலே இருந்திருக்கும். நம்பிக்கை இழந்து போற நேரத்தில் வேகமாய் கர்த்தர் ஆட்களை அனுப்புவார். வேகமா டக்கு 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 நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருந்த செய்தி வராமலே போயிடுச்சு, இனி வராது நீங்க நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் வேகமாய் செய்தி வரும், வேகமாய் உதவி வரும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பழைய அழகை, ஒளிந்து கிடக்கின்ற உங்கள் அழகை, திறமையை கர்த்தர் அப்படியே வெளியே கொண்டு வருவார். பிரயோஜனமற்று இருக்கலாம், வாலிபம் இளமையும் பிரயோஜனமற்று போயிருக்கலாம், உழைக்கக்கூடிய உங்கள் கால்கள் வீட்டில் முடங்கி கிடக்கலாம், மூளை சும்மா இருக்கலாம். கர்த்தருக்கு வேலை கொடுக்கும்படியாக ஒரு அழைக்கின்றார். உங்களுடைய அலங்கோலத்தை கர்த்தர் மாற்றுகின்றார். எல்லா ட்ரெஸ் இருக்குங்க, எல்லாம் இருக்குது, ஏதாவது வேலை இருந்தால் போட்டு போக முடியும். வேலையே போக முடியாது அப்படின்னா எங்கே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போக, எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கும், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எவ்வளோ அறிவு இருக்குது, எவ்வளோ செயல்பாட்டு திறன் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வேலையே இல்லைன்னா எங்கே போய் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார், உங்களை அழகுபடுத்துவார், உங்களுடைய அலங்கோலங்களை கர்த்தர் மாற்றுவார். நல்ல ட்ரெஸ் போடும்படியாக, வெளியே வரும்படியாக, 4 பேர் உங்களை அப்படி பார்க்கும்படியாக, அசந்து போய் பார்க்கும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சம்பவத்தை நான் வாசிக்கிற பொழுது நான் கர்த்தர் நல்லவர் சொல்லிக்கிட்டே இருப்பேன். யோசேப்புடைய வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பார். அவருக்கே கண்ணு நம்பவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் நான் நல்லா ட்ரெஸ் போடுறேன், மறுபடியும் எனக்கு ஷேவ் பண்ணி விடுறாங்களே, ராஜாவை என்னை கூப்பிட்டு விட்டாராமே, நம்பவே முடியாது. எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். துக்கத்தில் உறைந்து போயிருக்கிற உங்களை தேவன் சந்தோஷப்படுத்துவார். நம்ப முடியாத நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாக கர்த்தர் செய்வார். உங்களை அவர் சந்தோஷப்படுத்துவார். வேண்டாம் என்று சொன்ன மக்கள் எல்லாம் நீ வேண்டும் என்று சொல்லி உங்களை அழைக்கும்படியாக, ராஜா உங்களை அழைக்கும்படியாக
அங்கே ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை, திருப்பு முனை இங்கு காண்பிக்கின்றார். ஆச்சரியமான திருப்பு முனை. யோசேப்புடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும், அவர் எதிர்பார்த்த பொழுது நடக்கவில்லை, அவர் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. அதை விட பல மடங்கு சிறப்பாக கொஞ்ச காலம் சென்ற பிறகு ஆண்டோட சித்தப்படி அங்கே நடந்தது என்று சொல்லி காண்கிறோம். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில காலங்கள் நடக்கலை, சில காரியங்கள் நடக்கலை, நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கலை, அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன் நடக்கலை அப்படி? எதுக்கு தெரியுமா? அதை விட சிறப்பாக உங்களுக்கு அந்த காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்பதற்காக. யோசேப்புக்கு ஆள் அனுப்பி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் ஆள் அனுப்பி விட்டார். உங்களுடைய சிறைச்சாலையை உடைப்பார், கடன் என்கிற சிறைச்சாலையை உடைப்பார், உங்களுடைய தனிமை என்கிற சிறைச்சாலையை உடைப்பார், வியாதி என்கிற சிறைச்சாலையை உடைப்பார், சாத்தான் சாபம் என்கிற சிறைச்சாலை வச்சிருக்கான், அதை உடைப்பார். உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார், உங்களை வாழ வைப்பார். உங்களை எல்லோருக்கும் அவர் எடுத்து காண்பிப்பார். என் பிள்ளைன்னு சொல்லி காண்பிப்பார். பிரியத்துக்குரிய, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. யோசேப்பு சிறைச்சாலையில் அடைபட்டிருப்பதற்கு ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது அவரை குறித்து உயர்வாக பேசி அவர் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட ஒரு காலம் வந்தது என்று சொல்லி நான் காண்கின்றோம். அந்த சிறைச்சாலை ஃபுல்லாக பேசியிருப்பாங்க, யோசேப்பு ராஜா கூட்டு விட்டுருக்காரான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. பிரியத்துக்குரிய, தேவனுடைய பிள்ளைக்கு எவ்வளோ கனம் பார்த்தீர்களா, எவ்வளோ உயர்வு. சிறைச்சாலையிலிருந்து கம்பீரத்தோடு அவர் வெளியே வரார். போத்திபாருடைய வீட்டிலிருந்து தலை குனிஞ்சி அவர் வெளியே வந்தார். ஒரு பெண்ணிட்ட தப்பாக நடக்க முயற்சித்தான், இல்லாத போல் அந்த பொழி அவர் மேலே சுமத்தப்பட்டது. இங்கே அவர் நெஞ்சு நிமித்துக்கிட்டு வரார் சிறைச்சாலையிலிருந்து. இவ்வளவு சந்தோஷமான ஒரு காட்சி பார்த்தீர்களா? கர்த்தர் அந்த அளவிற்கு அங்கே யோசேப்பிற்கு உயர்வை கொடுத்தார். நீங்கள் கம்பீரமாய் நடந்து வருகிற காலங்கள் வருகிறது. தலை குனிந்து வாழ்ந்து நீங்கள் இப்பொழுது கம்பீரமாய் நீங்கள் வாழும்படியாக, தலை நிமிர்ந்து வாழும்படியாக ஆண்டவர் சூழ்நிலை உண்டாக்குறார். யோசேப்பு விரோதமாய் குற்றம் சுமத்தினார்களே, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, நீர்த்து போயிற்று. ஆண்டவர் அவைகளை குலைத்து போட்டார். எதிரியுடைய திட்டத்தை குலைத்து போட்டார். அவருக்கு அரண்மனைக்கு வழி உண்டாயிற்று என்று காண்கிறோம். சிறைச்சாலையை உடைத்து அவர் அரண்மனைக்கு கொண்டு போனார். உங்களையும் கூட அப்படியே அவர் சிறைச்சாலையிலிருந்து உடைத்து அரண்மனைக்கு கொண்டு செல்லுவார். பிரியத்துக்குரியவர்களே, மிகவும் மகிழ்ச்சியான காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்கிற நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையில் நற்செய்தி அறிவிக்கின்ற நாள். தேவன் உங்களுக்காக ராஜாவிடத்தில் தீவிரமாய் ஆளை அனுப்ப போகின்ற நாள். சிறைச்சாலை உடைய போகின்ற நாள். பிரியத்துக்குரிய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான காலங்கள், பெருமையாய் வாழுகிற காலங்கள் உண்டாக்கப்படுகின்ற நாள். ஏனென்றால் இதுதான் விடுதலையின் நாள். உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியே விரும்புகிறேன். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? பாரீர் அருணோதயம் போம் உதித்து வரும் இவர் யாரோ, மூகன் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல ஈரச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோம், பதினாயிரங்களில் சீரந்தோம். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறா, நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமுமாய், பதினாயிரங்களில் சீரந்தோம், பதினாயிரங்களில் சீரந்தோம். அப்பா பிதாவே, இந்த நாளில் கூட நாங்கள் நல்ல செய்தியை கேட்க உதவி செய்தீங்க. இது ஒரு விடுதலை நாள், எங்களை நீர் விடுவிக்கிற நாள், சிறைச்சாலையிலிருந்து எங்களை விடுவிக்கிற நாள். பல வருடமாய் சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகள், வியாதி என்கிற சிறைச்சாலையில் வேதனையை தாங்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிக்கின்ற நாள். கடன் பாரங்களிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை, அவமானத்தின் மத்தியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை அந்த சிறைச்சாலையிலிருந்து நீ விடுவிக்கிற நாள். சாபம் என்கிற சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவரை நீ விடுவிக்கின்ற நாள். பிசாசை வெட்கப்படுத்துகிற நாள். பிசாசு ஓடி போகின்ற நாள். அவனுடைய கிரியைகள் அழிந்து போகின்ற நாள். அதற்காக சோத்திரம் 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 ஐயா. உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ராஜாவிடத்திலிருந்து ஆள் வரட்டும் ஐயா.
என் தகப்பனே பழைய மகிமையை தாருங்க, சாம்பலிருந்து சிங்காரத்தை தாருங்க. ஆண்டவரே தோத்திரம் ஐயா, இங்க இப்பொழுதே கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. ஓரா பாகாபானா ஷிதுரதி ஆபாகானா. ஆண்டவர் பழைய வஸ்திரத்தை கொடுங்க, சவரம் பண்ண முகத்தில் ஆண்டவரை ஷேவ் பண்ண, ஆண்டவரை அந்த அசிங்கங்களை நீக்கி, ஆண்டவரை அலங்கோலங்களை நீக்கி அழகான பிடிக்கங்களை மாற்றுகிறவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சோத்திரம்பா சோத்திரம் ஐயா. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, நம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துங்க. என்ன வியாதி பிள்ளைகளை நெருக்கி கொண்டிருந்தாலும், எத்தனை வருடங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் இப்பொழுதே அவைகள் மறைந்து நம்முடைய பிள்ளைகள் சுகமாக வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. என்ன வியாதியாக இருந்தாலும் என்னப்பா, இப்பொழுதே மனம் இறங்குங்க. ஆண்டவரை மருத்துவரால் கொடுக்க முடியாத சுகத்தை கர்த்தர் இலவசமாக இப்பொழுதே கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. எங்கள் பரம தகப்பனே, அப்படியே ராஜா, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கடன் பாரங்கள் ஆண்டவரை எதிர்பார்த்து இன்னைக்கு நாளைக்குன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போன பிள்ளைகளுக்கு இன்றைக்கே நீர் அற்புதத்தை கர்த்தாவே சோத்திரம் ஐயா செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இரக்கத்தை தாரும், அன்பை தாரும் ஆண்டவரை, புதிய புதிய வாசல்களை தாரும், நிரந்தரமான வருமானங்களை தாரும். உடைய பிள்ளைகள் எக்ஸாம் எழுதும் பொழுது நீங்கள் ஞானத்தையும் புத்தியும் சுகத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து நல்லபடியாக எழுதி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க. படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது நல்ல வேலைகளை தாருங்க, கவர்மெண்ட் ஜாப் தாருங்க, வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பை உருவாக்கி தாருங்க, டிரான்ஸ்ஃபரை தாருங்க, ப்ரொமோஷனை தாருங்க, சம்பளம் வராதவர்களுக்கு சம்பளம் வரட்டும். உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்துருக்கிற நன்மைகள் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதியை தாரும். தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களுக்கு அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை தாரும். கொலை செய்யணும், பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு வாழ்பவர்களுக்கு ஆண்டவரே சோதரன் உள்ளத்தில் அன்பை தாரும், சமாதானத்தை தாரும். இரவு தூங்க முடியலையே, நடக்க முடியலையே, சாப்பிட முடியலையே, வாழ முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, சம்பாதிக்க போக முடியல, கடமைகளை செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. குடிப்பழக்கத்திற்கும் மொபைல் ஃபோனுக்கும் பைக்குக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், ரீல்ஸ்க்காக பைக்கு வேகமாக ஓட்டி கட்டடித்து மரணத்தோடு விளையாடுற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாருங்க. அப்படி பெட்ரோல் வடிக்கிற கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கப்பா. வயதானவர் கீழே விழுந்து விடாத அப்படி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. இந்த காலமாய் குழந்தை இல்லையே, திருமணமாகவில்லை என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக, இந்திய தாய் திருநாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை ஜெபத்தாலே காணிக்கையில தாங்குகிற மக்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை தங்க ஏராளமான இடங்கள் உண்டு. அனைவரை அழைத்து கொண்டு வாருங்க. எப்படியாவது அநாதை இல்லங்கள், ஸ்கூல் ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம்.